வணக்கம். அரங்கம் ஒன்றிலே தலைப்பு ஒன்றினை கொடுத்து பேசுவதற்காக பேச்சாளர் வந்திருக்கிறார். அந்த அரங்கத்திலே அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டார்கள். பொழுதை போக்குவதற்காக சில பேர் வந்திருப்பார்கள், பொழுது போகவில்லையே என்று சில பேர் வந்திருப்பார்கள், அழைத்து விட்டார்களே என்று ஒரு சிலர் வந்திருப்பார்கள், ஆர்வமில்லாமல் சில பேர் வந்திருப்பார்கள், படுத்து தூங்குவதற்கு வசதியான இடம் வேறு எதுவும் கிடைக்காமல் கூட ஒரு சிலர் வந்திருப்பார்கள். அதே நேரத்தில் சொற்பொழிவாளர் கூறுகின்ற கருத்தினை ஆர்வத்தோடு கேட்டு கவனத்தோடு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலும் சிலர் வந்திருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட பேர் ஒரு அரங்கத்திலே ஒரு கூட்டத்துக்கு வந்திருப்பார்கள். நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே அந்த சொற்பொழிவு குறித்த ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடும் வந்திருப்பார்களாயின், முழு அரங்கமும் அப்படி ஒத்த உணர்வோடு இருப்பவர்களால் நிரம்பி இருக்குமாயின், அத்தகைய அரங்கம் ஒன்றிலே ஒரு சொற்பொழிவாளருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதுதான் சொர்க்கத்தை காட்டிலும் இனிமையானது. நம்முடைய பேச்சை கேட்பதற்கு யாரும் இல்லாத இடத்தில் அல்லது பேச்சை பொருட்படுத்தாத இடத்தில் பேசுவதை விட ஒரு நல்ல சொற்பொழிவாளனுக்கு தண்டனை வேறு ஏதும் கிடையாது. கண்டதையும் பேசிவிட்டு எல்லா இடங்களிலும் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப பேசிவிட்டு 10 நகைச்சுவைகளை கூறிவிட்டு என்னுடைய பேச்சுக்கு கைத்தட்டு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி கொண்டிருப்பவர்களை பற்றி இங்கு வள்ளுவர் பேசவில்லை. ஒரு தலைப்பை எடுத்து அது குறித்து படித்து சிந்தித்து ஆழ்ந்து தரவுகளை திரட்டி ஒரு நல்ல சொற்பொழிவினை கொடுக்க வந்த ஒரு சொற்பொழிவாளருக்கு கேட்கக்கூடிய அரங்கிலே இருக்கக்கூடியவர்கள் சுவைஞர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் அது சொற்பொழிவாளர் செய்த தவத்திற்கு கிடைத்த வரமாகும். அப்படி இல்லாவிட்டால் அது பெருஞ்சாபமாகும். விளையக்கூடிய பயிர் நல்ல தரமான விதையிலே இருந்து முளைத்து வருகிறது. அது நன்றாக தானே தன்னுடைய சக்தியால் விளைந்து வரக்கூடிய பயிராகவும் இருக்கிறது. அந்த பயிருக்கு அது வளரக்கூடிய நேரத்திலே அது இருக்கக்கூடிய பாத்தியில் மழை பொழிந்தோ அல்லது நீர் பாய்ச்சியோ நிரப்பி வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பயிருக்கு தானாகவே வளரும் வலிமையுடைய பயிர் தகுந்த வளரும் சமயத்தில் அதற்கு நீரும் கிடைத்தால் அது தளதளவென்று வளரும். அது ஏற்கனவே கூறினோமே, கேட்கும் தன்மையுடைய சுவைஞர்கள் மத்தியில் பேசக்கூடிய சொற்பொழிவும் அதனை போன்றது என்று வள்ளுவர் கூறுகின்றார். அவை அறிதல் என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற அற்புதமான திருக்குறள், உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. நன்றி, வணக்கம்.